தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சரை தெரிந்து கொள்ள இன்னும் ஒரு நாள் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. மு.க. ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா, விஜயா, சீமானா என காத்திருக்கும் வாக்காளர்கள். தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக. மக்களை, தமிழகத்தை தனித்து நிற்கலாம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். கான்பிடென்டா நல்லதே நடக்கும். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதியன்று 1,00,000 வீரர்களை பாதுகாப்புக்கு ஈடுபடுத்த திட்டம். சென்னையில் மட்டும் 20,000 பேர் பணியமர்த்தப்படுவர் என தகவல். புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஹெல்ப் டெஸ்க் சேவை திட்டம். திமுக மாணவரணி முன்னெடுப்பிலான திட்டத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் ஆற்றில் படகு கவிழ்ந்து 9 பேர் பலியான சம்பவம். 9 பேரில் 5 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மேலும் அதிர்ச்சி. ஒன்பது பேரை பலி கொண்ட ராஜஸ்தானின் ஜபல்பூர் படகு கவிழ்ந்த விபத்து. கவிழும் முன்பாக ஆற்றில் படகு தள்ளாடியதன் அதிர்ச்சி காட்சி. சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் முறையாக பணியாற்றவில்லை என திருமாவளவன் ஒப்புதல். தேர்தல் பணியை முறையாக செய்யாதவர்களின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் எச்சரிக்கை. தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். ஒரு சில தொகுதிகளை தவிர அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக, தாவேக, நாதக என பிரிவதால் திமுகவே ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. தமிழக வெற்றி கழகம் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக, அதிமுக அல்லது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். விஜய் வருவதாக பரவிய தகவலால் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் அதிகாலை பிரார்த்தனையின் போது டிவிகே என ரசிகர்கள் முழக்கம். குறித்த நேரத்தில் பிரார்த்தனையை தொடங்க முடியாமல் பாதிரியார்கள் தவிப்பு.
தமிழகத்தில் 5ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரிக்கலாம் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கொட்டி தீர்த்த கனமழை சூறைக்காற்றால் வாழைகள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்தவை முறிந்து விழுந்ததால் உழவர்கள் கலக்கம். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். மே 2வது வாரத்தில் பருவமழைக்கு சாதகமான சூழல் நிலவுவதாகவும் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை சூழலை குடும்பமாக அனுபவித்து ரசிப்பர். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாளை நடக்கிறது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரம். கோடை விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகள். வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை கோயில் திருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் ரவுண்டானா அருகே சாலை விபத்தில் தந்தை, தாய், மகன் உயிரிழப்பு. பைக்கில் சென்றவர்கள் நிலை தடுமாறி விழுந்தபோது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி ஏறி இறங்கியதில் பரிதாபம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 80 ரூபாய் விலை அதிகரித்த ஆபரண தங்கம். 1 கிராம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 270 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை. முறைகேடு புகார்களை தொடர்ந்து மேற்கு வங்கத்தின் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மகர்ஹட் மேற்கு, டைமண்ட் ஹார்பர் தொகுதி வாக்காளர்கள் ஆர்வம். மேற்கு வங்க வாக்கு எண்ணும் மையங்களில் மாநில ஊழியர்களையும் பயன்படுத்துவதாக தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம். மத்திய மாநில அரசு ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் வெளியிட்ட சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. மும்பையில் மட்டன் புலாவ் சாப்பிட்ட பின் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம். தர்பூசணிதான் காரணமோ என்று அஞ்சிய நிலையில் உடலில் நஞ்சு கலந்ததாக கூராய்வில் தகவல். கேரளத்தில் கோவில் திருவிழாவுக்காக அழைத்து வரப்பட்ட யானைக்கு மதம் பிடித்ததில் லாரி ஓட்டுநர் உயிரிழப்பு. கோவில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்திய காட்சிகள்.
ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று மோதல். கட்டாய வெற்றிக்கான தேவையுடன் முன்னாள் சாம்பியன்களான இரு அணிகளும் பல பரீட்சை. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இந்தியாவில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில் சிக்கல். நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் போட்டிகள் நடப்பதால் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டவில்லை என தகவல். சுவாமிமலை முருகன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா திருத்தேரோட்டம். சுற்றுப்புற மக்கள் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து வேண்டுதல். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் கண்ணாடி பல்லக்கில் ஐயாரப்பர் ஏழூர் வலம் வரும் விழா. பொம்மை பூ போடும் நிகழ்ச்சியில் விடிய விடிய கலந்து கொண்டு வழிபட்ட பக்தர்கள்.